ஹரே கிருஷ்ணா. தெய்வ திரு ஆச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அருளிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 2 பிரபஞ்சத் தோற்றம் அத்தியாயம் 9 பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். பதம் 17. அத்யர்ஹணீயாசனம் ஆஸ்திதம் பரம் விருத்தம் சது ஷோடா பஞ்சசக்திபிஹி யுக்தம் பகை ஸ்வைர் இதரத்ர சாத்ருவை ஸ்வ ஏவ தாமன் ரமமானம் ஈஸ்வரம். மொழிபெயர்ப்பு. தமது சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள பகவான் 4, 16, 5 மற்றும் 6 இயற்கையான ஐஸ்வர்யங்கள் எனப்படும் வேறுபட்ட சக்திகளாலும் நிலையற்ற மற்ற சாதாரண சக்திகளாலும் சூழப்பட்டவராய் அமர்ந்திருந்தார். தமது சொந்த வசிப்பிடத்தை அனுபவிப்பவரான அவரே உண்மையான பரமபுருஷர் ஆவார். பொருளுரை. பகவான் இயற்கையாகவே 6 ஐஸ்வர்யங்களை கொண்டவராவார். அவர் மிகப்பெரிய செல்வந்தரும் பெரும் சக்தி வாய்ந்தவரும் பெரும் புகழ் வாய்ந்தவரும் பேரழகு வாய்ந்தவரும் அறிவில் மிகச்சிறந்தவரும் மற்றும் அவரே மிகச்சிறந்த துறவியும் ஆவார். அவரது பௌதிக படைப்பு சக்திகளை பொறுத்தவரை 4 சக்திகளால் அவர் சேவிக்கப்படுகிறார். அவை பிரகிருதி, புருஷர், மகத்தத்துவம் மற்றும் அகங்காரம் எனப்படும் அடிப்படை கொள்கைகளாகும். பிறகு 16 சக்திகளாலும் அவர் சேவிக்கப்படுகிறார். அவை ஐம்பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம். 5 அறிவு புலன் உறுப்புகள், கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல். 5 செயற்புலன் உறுப்புகள், கை, கால், நாக்கு, மலத்வாரம் மற்றும் புற பாலுறுப்புகள் மற்றும் மனம் என்பனவையாகும். பஞ்சசக்திகள் உருவம், சுவை, வாசனை, ஓசை மற்றும் ஸ்பரிசம் ஆகிய புலன் பொருட்களை கொண்டவையாகும். இந்த 25ம் ஜட உலகில் பகவானுக்கு சேவை செய்கின்றன. அற்ப ஐஸ்வர்யங்களாகிய தற்காலிக எஜமானத்துவத்துக்காக யோகிகளால் அடையப்படும் அஷ்ட சித்திகளும் கூட அவரது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கின்றன. ஆனால் அவர் எவ்வித முயற்சியுமின்றி அத்தகைய சக்திகள் அனைத்தையும் இயற்கையாகவே முழுமையாக பெற்றுள்ளார். இதனால் அவரே பரமபுருஷராவார். ஜீவராசியால் கடுந்தவத்தாலும் தேகாபியாசத்தாலும் தற்காலிகமாக சில அற்புத சக்திகளை பெற முடியும். ஆனால் அது அவை பரமபுருஷராக ஆக்கிவிடாது. பரமபுருஷர் தமது சுய ஆற்றலின் மூலமாக யோகிகளை விட எல்லையற்ற சக்தி படைத்தவரும், ஞானிகளை விட எல்லையற்ற அறிவு படைத்தவரும், செல்வந்தர்களை விட அதிக செல்வம் படைத்தவரும், அழகிய ஜீவராசிகளை விட எல்லையற்ற அழகு படைத்தவரும் மற்றும் கொடையாளிகளை விட மிக பெரும் கொடைவள்ளலும் ஆவார். அவர் அனைவரிலும் மேலானவர். அவருக்கு சமமானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. எவ்வளவு தவத்தாலும் அல்லது யோகப்பியாசத்தாலும் ஒருவராலும் மேற்கண்ட எந்த ஒரு சக்தியாலும் பகவானுடைய தரத்தை அடைய முடியாது. யோகிகள் அவருடைய கருணையையே நம்பியிருக்கின்றனர். அல்லது பெருந்தன்மையின் காரணத்தால் சில தற்காலிகமான சக்திகளை யோகிகளுக்கு அவர் அளிக்கிறார். ஆனால் பகவானின் உன்னதமான தொண்டை தவிர வேறெதையும் அவரிடமிருந்து அவரது தூய பக்தர்கள் எதிர்பார்ப்பதில்லை. அத்தகைய பக்தர்களிடம் அவர் மிகவும் திருப்தி அடைந்து அவர்களின் தூய தொண்டுக்கு பதிலாக தம்மையே அவர்களிடம் கொடுத்து விடுகிறார். ஹரே கிருஷ்ணா.